ஆல் ரைட் நண்பா. ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் நம்ம வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தோம். சும்மா கிடையாது ரிட்டர்ன், லெஜெண்டரியான ரிட்டர்ன் அண்ட் தரமான ரியாக்ஷன். சோஷியல் மீடியா பார்த்தா பிரேக் ஆகிட்டு இருக்கு அண்ட் ரொம்ப இமோஷனல் கூட சில ஃபேன்ஸுக்கு. ஏன்னா அவர் வந்து அப்படியே விட்டு போன விதம் அப்படி இருந்தது. டைட்டில் தோற்றுருப்பார் அண்ட் அந்த டைட்டிலோட டைட்டில் ரெயின் பல லெஜெண்ட்ஸ் அது பின்னாடி ஐகானிக்கான டைட்டில் ரெயின் அது. பை த வே ஸோ வந்துட்டார் ரோமன் திரும்பி கம்பெனிக்கு சம்மர் ஸ்லாமாக வந்துட்டார். இப்போது அப்படி பார்த்தா அஃபிஷியலி அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வரப்போகிற ஸ்மாக்டவுனில் உங்களோட ட்ரைவல் சீஃப் வந்து வர போகிறாரு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலாம்? ரோமன் வராருல, ஸோ அப்போ வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன ப்ரோமோ கட் பண்ணுவார், ஆக்சுவலி அவர் வந்து என்ன தான் பண்ண போகிறாரு, அதுக்கான சில பாசிபிலிட்டிஸ் தான் நான் வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து சொல்ல போகிறேன். ஸோ அந்த டாபிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி நம்ம வந்து பிளட் லைனோட கதை வந்து என்ன ஆக போகுது, ரோமன் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நம்ம வந்து ஸ்டோரி எப்படி பார்க்கலாம், ஃபியூட் வந்து எப்படி பார்க்கலாம், ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ஒரு வீடியோக்குள்ளே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான பர்டிகுலர் வீடியோ பிளட் லைனோட ஃபியூச்சர் பிளான்ஸ், ரோமன் சம்மர் ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்னன்றதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதும் கண்டிப்பாக போய் ஒரு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ரோமன் ரெயின்ஸோட இந்த சம்மர் ஸ்லாம் ரிட்டர்ன் வந்து சும்மா கிடையாது, நிறைய பேக் ஸ்டோரி இருக்குது. ப்ளஸ் அவர் ரிட்டர்ன் பண்ணது இந்த வாட்டி ஆஸ் அ பேபி ஃபேஸ். நேற்று தான் நான் வந்து அப்டேட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். டவுடி பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியலி ரோமன் ரெயின்ஸை ராஸ்டரில் ஆஸ் அ பேபி ஃபேஸாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரோமன் அஃப்கோர்ஸ் ஹீல் வந்து கிடையாது. ஸோ அந்த கதை வந்து இங்கேயே வந்து முடியுது. நிறைய கேள்விகள்லாம் இருக்கலாம். ரோமன் வந்து ஆன்டி ஹீரோவா, இல்லை வந்து லைட்டாக அந்த ஹீலோட வைப் நமக்கு தருவாரா, இல்லை பர்ஃபெக்டாக ஒரு பேபி ஃபேஸ் மாதிரி இருப்பாரா, ஐ மீன் பழம் மாரி இப்போ கோடிலாம் இருக்கார்ல அந்த மாரி, ஸோ இல்லை வந்து ஸ்மார்ட்டாக இருப்பாரா, நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். அண்ட் மறக்காதீங்க டபுடி பார்த்தா அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோமன் வந்து வரப்போ ஸ்மாக்டவுனில் வர போகிறாருன்னு. பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோமன் பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் பிராண்டில் வந்து கிடையாது, அவரை வந்து டிராஃப்ட் பண்ணலை. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய பாயிண்ட்டு. ஸோ மேபி வரப்போ ஸ்மாக்டவுனில் நம்ம வந்து அவரை வந்து டிசைட் பண்ணுறது கூட பார்க்கலாம், அவர் வந்து எந்த பிராண்டில் வந்து இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாருன்னு. கரண்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட இது ஃபியூட் வந்து சோலோ கூட தான் போயின்னு இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்மாக்டவுனில் நடக்கிற விஷயம். ஸோ அப்போ பார்த்தா அவர் வந்து ஸ்மாக்டவுன்லேயே வந்து சைன் பண்ணலாம் அண்ட் ஸ்மாக்டவுனோட ராஸ்டராகவே வந்து இருக்கலாம். பட் மறக்காதீங்க ரா சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பிளான்ஸ் நம்ம பார்த்தோன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரா வந்து போக போகுது. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து வேணும் வியூஷிப் அண்ட் ஸ்டார்டம், ஐ மீன் நிறைய பேர் வந்து பார்க்கணும், ட்ராவாக இருக்கணும், அதுக்கு அவங்களுக்கு வேணும் ரோமன் ரெயின்ஸ். பட் அது வந்து ஃப்யூச்சர் தான். பட் டெம்பரரி இப்போதுக்கு பார்த்தா அஃப்கோர்ஸ் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரோமன் வந்து இது ஸ்மாக்டவுன்லேயே வந்து ஸ்டே பண்ணுவார். ஸோ எஸ் அந்த டிராஃப்ட் அந்த விஷயம் வந்து இருக்குது. பட் அது வரப்போது ஸ்மாக்டவுன்லேயே பண்ணுவாங்களான்றது கொஞ்சம் டவுட்டு தான். முதல்ல நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலாம் ரோமன் இந்த ஸ்மாக்டவுனில் வராருன்னா, முதல் விஷயம் அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஸ்டே டவுன் பண்ணுவார், ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்பார் அகெயின்ஸ்ட் சோலோ சிக்கோவா. ஏன்னா ரோமன் இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோலோ வந்து தன்னை ட்ரைவல் சீஃப்னு வந்து சொல்லி சுற்றி நின்றுருக்காரு. அண்ட் ரோமனோட பர்மிஷன் இல்லாமல் அவர் பார்த்தோன்னா நான் வந்து ட்ரைவல் சீஃப், அதாவது ரோமன் இல்லாத நேரத்தில் சோலோ என்ன சொல்லுவார் பவுலமேன் கிட்ட, ரோமன் தான் வந்து என்கிட்ட சொன்னாப்பில் நான் ரோமன் கிட்ட டெய்லி தான் பேசினிருக்கேன். அண்ட் ரோமன் என்ன சொன்னான்னா நான் இல்லாத நேரத்தில் நீ வந்து ட்ரைவல் சீஃப் என் இடத்த நீ வந்து பிடிச்சிருக்கோன்னு வந்து சோலோ பவுலமேன் கிட்ட தான் வந்து சொல்லுவார். பட் எக்ஸாக்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து ரோமன் அப்படி எதுவுமே வந்து சொல்ல, ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு கான்டாக்ட்லேயும் வந்து கிடையாது. ஸோ ரோமனோட பர்மிஷன் இல்லாமல் பார்த்தோன்னா சோலோ வந்து இங்கே எல்லாமே வந்து பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இதை வந்து வானோ பண்ணார் பவுல் ஹேமன், அதை மீறியும் பார்த்தோன்னா இங்கே சோலோ வந்து பண்ணுவார். ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே வந்து அவர் வந்து மதிக்கலை ரோமனை அண்ட் அவரோட எந்த ரூல்ஸையும் வந்து மதிக்கலை, அவர் வந்து தான் இதை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி இது வந்து ரோமனுக்கு வந்து ஹிட் ஆயிருக்கு. அண்ட் அதனால தான் வந்து ரோமன் இப்போ வந்து சோலோக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்க போகிறாரு. ஸோ இதனால தான் நம்ம வந்து சோலோ அண்ட் ரோமனுக்கான ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்க்கலாம் வரப்போ ஸ்மாக்டவுனில். பட் இங்கே நான் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், ரோமன் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணுறது ஆஸ் அ பேபி ஃபேஸ். ஸோ மேபி இங்கே வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் நம்ம நினைக்கிற விஷயம்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். முதல் விஷயம் ரோமன் வந்து ஆஸ் அ பேபி ஃபேஸாக வராருன்னா முதல்ல அவர் வந்து மன்னிக்கலாம் சோலோ சிக்கோ, லைக் வந்து இப்போ கூட ஒன்றும் இல்லைப்பா சோலோ, திரும்பி வந்து நம்ம பழையபடி இருக்கலாம், ஒன்றும் இல்லை என்கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேளு. ஆக்சுவலி இதுவே ஹீல் வைப் தான் தருது. ட்ராவல் சீஃப் சொல்கிற மாதிரி இது நீல் டவுன் அண்ட் ஆஸ்க்கு சாரி அந்த மாரி. பட் மேபி அந்த பேபி ஃபேஸ் கேரக்டரால் இங்கே வந்து ரோமன் வந்து மன்னிக்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். பட் வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான், ஏன்னா பேபி ஃபேஸாக இருந்தாலுமே இங்கே நம்ம ஃபியூடு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் வந்து நம்மளோட சோலோ அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஹீலு, ஸோ அவர் வந்து மன்னிப்புலாம் கேட்க மாட்டார். மேபி அவர் வந்து ரோமனை வந்து மதிக்கலை, இல்லை ரோமனை வந்து எதிர்த்து நிற்கலாம் வரப்போ ஸ்மாக்டவுனில். அண்ட் நம்ம ஆஃபிஷியலி
சோலோ வர்சஸ் ரோமனுக்கான ஃபியூட் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பால் ஹேமன் ரோமன் கூட இருப்பாரா, ஏன்னா வந்து இதுவே ஒரு பெரிய கேள்வி. என்ன ப்ரோ கண்டிப்பாக இருப்பார் நீங்கள் வந்து சொல்லலாம், பட் மேபி நான் வந்து இங்கே ராங்காக இருக்கலாம், இல்லை வந்து இது ஒரு ஸ்பாய்லராக கூட இருக்கலாம். பால் ஹேமன் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேபி ஃபேஸாக வந்து இருந்தது கிடையாது. அண்ட் எப்போவுமே டவுடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொண்டுன்னு போவாங்க. அண்ட் இப்போது ஸ்டோரி லைன் படி பார்த்தா ரோமன் வந்து ஃபேஸ் டர்ன் பண்ணிட்டாரு. அப்போ பால் ஹேமனும் வந்து ஃபேஸ் டர்ன் பண்ணுவாரான்றது கொஞ்சம் ஒரு இதுதான் கேள்விக்குறி தான். ரெண்டாவது விஷயம் வந்து சம்மர் ஸ்லாமை நம்ம வந்து ரிட்டர்ன் பார்த்தோம், அப்போ கூட பார்த்தோன்னா பால் ஹேமன் வந்து ரோமன் கூட வரல, ரோமன் தனியாக தான் வந்திருப்பார். டவுடி நினச்சா பால் ஹேமன் அங்கே வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அது சொல்லி ரோமன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், பட் அந்த கதைலாம் வந்து கிடையாது. ஸோ மேபி வரப்போ ஸ்மாக்டவுனில் ரோமன் வந்து எப்படி சம்மர் ஸ்லாமில் தனியாக வந்தாரோ அதேமாரி ஸ்மாக்டவுனில் வந்து தனியாக வரலாம். அண்ட் அதுக்கான ஒரு இது ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா மேபி அந்த ஃபீலிங் நமக்கு தரதுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். அதாவது கடைசியாக அவர் இருக்கும்போது ஒரு ஃபேமிலி இருந்தது, ஒரு டீம் இருந்தது, பட் இப்போ அவர் வரும்போது தனியாக இருக்கார், அந்த ஒரு சிம்பத்தி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மேபி அந்த ஃபீல் கொடுக்கறதுக்கு அவர் வந்து அலோனாக இருக்கார் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்கு மேபி ரோமன் வந்து அங்கே தனியாக வரலாம். அண்ட் அவருக்காக யாருமே இல்லை, பட் ஃபஸ்ட்டு இருந்தாங்களே ஓஜி பிளட் லைன், ஸோ அந்த ஒரு ஃபீலிங் தரதுக்கு நம்ம வந்து மேபி ரோமனை தனியாக கூட வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் மேபி நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கலாம், பட் ரோமன் இங்கே வந்து ஃபேஸாக இருக்காருன்னா அடி வாங்குறது கூட வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா எதிரில் இருக்கிறது ஹீல் ஃபேக்ஷன், அதுவும் நம்பர்ஸ் கேம் அவங்க வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ ரோமன் வந்து ஃபேஸாக இருக்காருன்னா அங்கே வந்து ஒரு அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இனிமேல் ரோமன் ஃபேன்ஸ் அதாவது ட்ரைபல் சீஃப் ஃபேன்ஸ் அவங்களாம் வந்து புதுசாக வந்து பார்க்க போகிறாங்க. ஐ மீன் இந்த லாக்டவுன் கிட்ஸ்லாம் இருப்பாங்களே, இப்போ தான் டவுடி பார்க்க ஆரம்பித்தவங்களுக்குலாம் வந்து ட்ரைபல் சீஃப் ரோமனை பார்த்தது ட்ரைபல் சீஃபாக தான் பார்க்குறாங்க அண்ட் கோடியை ஹீரோவாக பார்க்குறாங்க. அப்படி அந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக இருக்கலாம். என்னடா இது ரோமன் இந்த மாதிரி ஹீலாக இருந்தார், இப்போ அடி வாங்குறாரு, ஃபஸ்ட்டு சீட்டிங் பண்ணுவார், இப்போ பண்ண மாட்டார், ஏன்னா பேபி ஃபேஸு, ஸோ எல்லாமே வந்து புதுசாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து எஸ் புது விஷயம் நீங்கள் பார்க்கலாம், ரோமன் அடி வாங்குறது. ஸோ அப்போ ரோமனுக்கு வந்து தன்னோட ஃபேக்ஷன் வந்து தேவை, அந்த ஓஜி பிளட் லைன் தேவை, அந்த ஒரு நீடு நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் தான் ரோமன் வந்து தன்னோட ஓஜி ஃபேக்ஷனை வந்து ரீயூனைட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சில விஷயம் பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிம்மி ஊசோட ரிட்டர்ன் அங்கே நடக்குமா, இல்லை ரோமனே போய் ஜிம்மி ஊசோவை பார்த்தோன்னா இட்னோ ராரா அண்ட் ஜிம்மி உங்களுக்கு தெரியும் ராவில் நம்ம நேற்று அப்டேட் வீடியோ பேசியிருந்தோம், ஒரு டீஸ் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ இந்த ஒரு கதை. அண்ட் அடுத்த ஒரு பெரிய பாயிண்ட் கேட்டிங்கன்னா மேபி நான் வந்து இந்த வீடியோட இந்த பாயிண்ட்டை ஒரு ஹைலைட்னே சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து அஃப்கோர்ஸ் சோலோ கூட ரோமனோட ஸ்டேடான்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து முதல் மேட்சே சம்மர் ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் முதல் மேட்சே வந்து சிங்கிள்ஸ் மேட்ச் பார்க்காம ரோமனோட ஒரு டாக்டி மேட்ச் வந்து பார்க்கலாம். அண்ட் ரோமனோட பார்ட்னர் பார்த்தீங்கன்னா மேபி நம்மளோட கோடி இருக்கலாம், அந்த மாதிரி பார்த்தோம் ஒரு விஷயம் வந்து போயின்னு இருக்குது. ஏன்னா கோடியை பார்த்தோன்னா இப்போ வந்து அந்த பிளட் லைன் கதையில் இருக்கார், பட் ஏன்னா இப்போ ரோமன் வந்துட்டார், இந்த பிளட் லைன் கதை வந்து அந்த சைடில் போகலாம், பட் டவுடி பார்த்தோன்னா விட மாட்டாங்க. எங்கெல்லாம் வந்து ஹைப் இருக்கும், எங்கெல்லாம் வந்து லேம்லேட் கிடைக்குமோ, ஐ மீன் கோடிக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குமோ அங்கெல்லாம் பார்த்தோன்னா கோடியை வந்து சொருவை ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கோடியை பார்த்தோன்னா ரோமன் கூட வந்து டீம் அப் பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாம். மேபி இந்த டாக்டி மேட்ச் வந்து லைக் சோலோ ஜாக்கப் ஃபார்ட்டு வர்சஸ் ரோமன் கோடிக்கான டாக்டி மேட்ச்சு பேஷன் பர்லினில் நடக்கலாம் அந்த மாதிரி வந்து எனக்கு தோணுது. பட் இன்னொரு நேற்று நான் ஒரு அப்டேட் வீடியோவில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன்ல, அதாவது சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரூ மேக்கெட்டர் பேட் பிளட், அதுவும் மெயின் இவெண்ட் மேட்ச் ஹெல் இன் எ செல். ஸோ அந்த மேட்ச் வந்து மெயின் இவெண்ட்டில் இருக்குன்னா ஸோ இதனால நம்ம வந்து கோடி ரோமன் டீம் அப் பண்ணி அண்ட் அகேன்ஸ்ட் சோலோவோட என்ன ஃபேக்ஷன் கூட வந்து நம்ம ஒரு மேட்ச் வந்து பார்க்கலாம். அண்ட் டாக்டி மேட்ச் வந்து பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ பேட் பிளடோட பேப்பரில் மெயின் இவெண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி வந்து இருக்குது. அண்ட் எனக்கு என்னமோ தோணுது கோடியை வந்து டவுடியை பார்த்தோன்னா இந்த ஸ்டோரி லைனில் சொருவை ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த லேம்லேட்டு ஹைப் அதிகமாக இருக்குது ரோமன் சரௌண்டிங்கில். ஸோ அது மூலியமாக பார்த்தோன்னா கோடிக்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அதை கம்பெனி வைஸ் பார்த்தா அது வந்து தப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரோமன் இடத்துல ஜான்சன் இருந்திருந்தா அண்ட் கோடி இடத்துல வந்து ரோமன் இருந்தாருன்னா அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் நினைக்கிறேன் பாஸ்ட்டில். ஸோ அஃப்கோர்ஸ் சாம்பியன் வேறு கோடி அண்ட் அவருக்கு வந்து தேவை தான் அந்த லேம்லைட்லாம். ஸோ அவரை வந்து ரோமன் கூட சொருவலாம், அந்த ஹைப்பை வந்து கோடிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா கோடி இன்னொரு சைடில் பார்த்தோன்னா கோடிக்கு வந்து அவரோட இண்டிவிஜுவலாக பார்த்தோன்னா எதுவும் வந்து ஃபியூடு கிடையாது. அண்ட் கரண்ட்லி ஒரு ஒன் ஆஃப் த போரிங் சாம்பியனாக இருக்கார், புக்கிங் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவரை வந்து தனியாக வந்து ஃபியூட் பண்ணுற மாதிரி எதுவுமே வந்து தெரியல. மேபி இதுக்கப்புறம் பண்ண சந்தோஷம், பட் தனியாக பண்ணுற மாதிரி வந்து எதுவுமே தெரியல. ராண்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவர் வந்து பேஷன் பர்லினில் குந்தர் கூட வந்து மேட்ச் பண்ண போகிறாரு, ஃபியூட் அங்கே போக போகுது. ஆனால் நீங்கள்
சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் வந்து கோடி வர்சஸ் ரேண்டிக்கான ஃபியூடை வந்து எதிர்பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவ்வளோ யோசிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன். ஒரு வாட்டி கூட பார்த்தா நான் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோவில் ரேண்டி வந்து கோடி மேலே டர்ன் பண்ணுவார் அண்ட் அதுக்கப்புறம் இவங்களுக்கான ஃபீடு பார்ப்போம் நான் வந்து ஒரு வாட்டி கூட வந்து சொல்லியிருக்க மாட்டேன். பிகாஸ் நான் வந்து அதுக்கான ரீசன் கூட லைவில் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா இது வந்து சரியான டைமிங் வந்து கிடையாது. அதாவது சம்மர் ஸ்லாமில் ரேண்டி வந்து கோடி மேலே அட்டாக் பண்ணியிருந்தாருன்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாகிட்டு இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெரிய பேப்பர்லாம் வந்து இல்லை. ஸோ என்ன பெரிய பேப்பர் இருக்கும்போது நம்ம வந்து ரேண்டியை வந்து ஹீல் டர்ன் பண்ணுறது வந்து பார்க்கலாம் அகேன்ஸ்ட் கோடி ரோட்ஸ் லைக் ராயல் ரம்பிள் ரெசல்மீனியா கிட்ட வரும்போது ரோட் டு ரெசல்மீனியா அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம தலைவர் ரேண்டியோட ஹீல் டர்ன் பார்க்கலாம் அகேன்ஸ்ட் கோடி ரோட்ஸ். ஸோ இப்போ பண்ணது வந்து ரொம்ப சீக்கிரமாகிட்டு இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெருசாலாம் வந்து இழுத்து போக முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு வாட்டி கூட சொல்லியிருக்க மாட்டேன் ரேண்டியை வந்து கோடி மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ ரேண்டி இப்போ வந்து கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்க போகிறாரு. இது முழுக்க டிபெண்ட் ஆகுது நம்மளோட ட்ரிபிள் எச் மேலே தான். அவர் வந்து கோடியை வச்சு என்ன பண்ண போகிறாரு, அவருக்காக ஃபியூடே இல்லைப்பா பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா ரோமன் கூட வந்து டீம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கான என்ன ஃபியூடு இருக்குன்னா அதுவும் வந்து நல்லது தான். ஆல்சோ பாசிபிலிட்டி இருக்குது நம்ம வந்து ரோமன் அண்ட் ஜாக்கப் ஃபாட்டுக்கான வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்க்கலாம். அண்டு அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த மேட்ச்சை வந்து எதிர்பார்க்குறாங்க. சில ஃபேன்ஸ்லாம் வந்து சோலோ விட ஜாக்கப் ஃபாட்டு ரோமன் மேட்ச் தாண்டா வேணுன்ற மாதிரி இருக்கலாம். பட் ஜாக்கப் ஃபாட்டு வந்து இப்போ இன்ஜுரி மாதிரி ஆங்கிள் காமிச்சிருக்காங்க. அது என்ன கதைன்னு தெரியல. இப்போ நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கரண்ட் ஸ்டோரி லைன் வச்சு தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். மேபி போ அது மாறிடுச்சுன்னா இந்த வீடியோ வந்து மாறலாம். அஃப்கோர்ஸ் ரோமன் அண்ட் ஜாக்கப் ஃபாட்டுக்கான நம்ம வந்து ஸ்டே டவுன் பார்ப்போம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் டாங்கா லூவா டாமா டோங்கா இதெல்லாம் வந்து ஒரு புது ஃபேக்ஷனு. ஸோ அதுவே பார்த்தோன்னா ரோமனுக்கு வந்து புதுசாக இருக்கும். அண்ட் இதனால பார்த்தோன்னா அவங்க வந்து டாமினேட் பண்ணுவாங்க நம்பர்ஸ் கேமு. அண்ட் இங்கே நம்ம வந்து ஒரு சிவில் வார் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்க்கலாம். ரோமன் பார்த்தோன்னா ஸ்டே டவுன் பண்ணுவார் இந்த நியூ பிளட் லைன் கூட. அண்ட் அங்கே வந்து சில விஷயத்தால் பார்த்தா நமக்கு வந்து சிவில் வார் உங்களுக்கு தெரியும் அயன் மேன் அண்ட் கேப்டன் அமெரிக்காவோட சிவில் வார் பார்த்துருப்பீங்க பிளட் லைன் கொள்ளே. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஓஜி பிளட் லைனோட தேவைப்படும். அண்ட் அதனால அவர் வந்து இப்போ எல்லாரையும் வந்து ஒன்றா போய் இந்த மாதிரி திரும்பி கொண்டு வர மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம். அண்ட் கடைசியில் தான் நம்ம வந்து ஓஜி பிளட் லைனை வந்து சேர்கிற மாதிரி வந்து பார்ப்போம். அதனால் இக்குலொலியை கூட பார்த்தோன்னா கான்ட்ராக்டில் இருக்கார். டவுடி பார்த்தோன்னா அவர் எப்போ வர வைப்பாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் ஹீலுனா அடிக்கடி நீங்கள் பார்த்தோன்னா ரோமன் அடி வாங்குற மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்க்கலாம். ரோமன் ஜெயிக்கிற மாதிரி ஒரு மேட்ச் இருக்குது. அண்ட் அங்கே பார்த்தோன்னா ஹிக்குலொலியை வந்து டெபியூட் பண்ணி எதுனா பண்ணுற மாதிரி. ஏன்னா இந்த வாட்டி ரோமன் வந்து ஃபேஸாக இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து ரோமன் ஃபேன்ஸ்க்கு வந்து புதுசு கிடையாது. ட்ரைவல் சீஃப் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து புதுசு. ஸோ வர இப்போ ஸ்மாக் டவுனில் நம்ம வந்து பிளட் லைனோட அந்த சிவில் வாரோட கான்செப்டை பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆடுறது வந்து பார்ப்போம். ரோமன் வந்து எதிர்த்து நிற்பார். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஜிம்மியோட ரிட்டர்ன் நடக்குமா, ரோமன் யாருன்னா இட்னு வருவாங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. பவுலேமனும் வந்து என்ன ட்விஸ்ட் அடிப்பாரா வந்து ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஃபேஸாக வந்து இருந்தது கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து ஃபேஸாக இருக்காருன்னா அவருக்கு வந்து பவுலேமனோட தேவை கிடையாது. ஓகேவா, பவுலேமன் வந்து அவர் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் ஹீல்னா கூட இருக்கலாம். அவர் வந்து ஹீலுக்காக நிறைய விஷயம் பண்ணுவார்ல. அதாவது ரோமனுக்கு வந்து இந்த மாதிரி மேட்ச் வேணும், அவருக்கு வந்து இதை வேணும் அது வேணும்ன்றதுக்காக ஸோ இது பவுலேமன் பார்த்தா செட்டிங் பண்ணுவார். பட் இப்போ அவர் வந்து பேபி ஃபேஸ்னால் அவர் வந்து நேர்மையாக இருக்க போகிறாரு. அண்ட் பவுலேமனோட நீடு வந்து கிடையாது ஆஸ் அ பேபி ஃபேஸாக. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா பவுலேமன் வந்து கொஞ்சம் கணக்கு இடிக்குது. பட் இது வந்து இப்போ கிடையாது. மேபி பவுலேமன் வந்து கடைசியில் கூட வந்து ட்விஸ்ட் அடிக்கலாம். ஸோ பவுலேமனுக்கு அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது. ஸோ நண்பா இதெல்லாம் தான் வந்து சில பாசிபிலிட்டிஸ். அண்ட் இதுதான் நடக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் தான். இதை தவிர டவுடி பார்த்தா புதுசாக கூட எதுனா பண்ணலாம். அண்ட் ஆனால் சொன்னதில் பார்த்தா எதுனா ஒன்று வந்து நடக்க தான் போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட எதுனா பாசிபிலிட்டி இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விடுங்க. அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நேற்று நைட்டு போட்ட அப்டேட் வீடியோ வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. சில பெரிய அப்டேட்ஸ் வந்து அதுலேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் உங்களை பார்க்குறேன் அடுத்த ஒரு தரமான வீடியோவில்.